மூகன் அடிப்பேனே கட்டிடம் மாடியவர் புத்தியில் உதைபவர் கற்பகம் என்ன வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மகன் மகள் மற்பொரு தீரர் தூய மதையானை மக்களவயிரனை முத்துமி புதல்வனை மட்டவில் மலர் கோடு பணிவேரே முத்தமில்லடையினை முப்படுகிறேதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏதி செய்த அச்சுவன் புரை ரகம் அச்சது போட்டி செய்த ஆதித்தீரா அத்துயரது கொடுதும் பிறமணி படு அப்புட மதனி இவமாகி அற்புறமும் திருமுருகன் அக்கணவனம் பெருமாளே விஜயலட்சுமி படிச்சுவாங்க ஒன்பதரு தேனமணி கசிவாகி கடலை பேனமுத உணர்வோரே பரதே பருகி பழகாலும் என்ற நுயிர் காதரவுக்கு அருள்வாயே தம்பி கணக்கானவன தனைவோனே தந்தை வளர்காலருக்கை கனியோனே அந்தகமை காணவில்லை பொருளோனே ஐந்துகரக்கானுக பெருமாளே. அடுத்து சந்ததம் வந்த, அடுத்து முத்தை தரு, அடுத்து யாழ்மொழி. சரியா? சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் தூங்கி திரியாதே கண்டனென்று உன்னினாலும் கண்டு கொண்டால் போற்றிடுவேனோ தம்பியின் கொம்பை கொணர்வோனே சங்கரன் வண்டில் சேவை மாலா செந்திலம் கல்வி கதிரேலா தென்பரம் புல்வில் பெருமாளே. அடுத்து மூத்த திருப்புகள் என்று சொல்லக்கூடிய முதல் திருப்புலாகிய முத்தை தரு பக்தி திருநகை ஏத்தி தரு சக்தி சரவண முத்தி குரு வித்து குருபர முத்தை தரு பக்தி திருநகை ஏத்தி கிரு பக்தி சரவண முத்தி குரு வித்து குருபர என ஓதும் முத்த பரமத்த சுருதியில் முற்பட்டது கத்தி திருவர முற்பட்டு முவர்க்க கமலர் மடி பேர பத்து தருகத்தை கனதொடு ஒத்தை கிரிமத்தை பொருள் வட்ட பல்வட்டத்தில் இரவாக ஒரு நாளே பயிரட்ட பயிரவது கொட்டொரு கொட்டொரு காலத்தின் அருமை கருதி திருப்புகளை கொஞ்சம் சொல்லிக்கிட்டோம். அடுத்து அத்தியாவசியமா சுத்தாத்தா ஆறு முகம் திருப்புகள் வேணுமா? ஆறு முகம் 15 திருப்புகள். ஆறுமுகம் 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 ஆகமணி பாதவர்கள் பாதமல சோகம் அடியார்கள் பதமே துணைகள் என்று காலம் ஏழுமையில் வாகன புகாசரவனாயினது ஈசனின மாடமுல என்று ஏழைகள்
அடுத்த திருப்பங்கள் ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிந்து இறுதியில் சாம்பலாகின்ற ஒரு தத்துவத்தை அருணகிரிநாத சுவாமிகள் சிறப்பாக பழனி திருப்புகளை பதிவு செய்கிறார். இப்பொழுது நாம் அதை பாடுவோம். இந்த மாதிரி திருப்புகள்லாம் பாடினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த மூச்சு இறைப்பெல்லாம் இருக்காது, அந்த பிரித் கண்ட்ரோலு இதயம் சம்பந்தப்பட்ட இது எதுவுமே வராது. எனவே தத்த தன்ன தன்ன தத்த தன்ன தன்ன அடுத்தது யாழ் மதிப்பண்ண சுவாமிகள் வந்து நம்மளுடைய சுவாமிகளுடைய பதிகங்களை அவருடைய சீடர் பார்க்கிறார். எள்ளி முத்துக்கருப்ப பிள்ளைங்க சுவாமிகள் அவருடைய நவரத்தின மெய்க்கூற்று என்ற அந்த பதிகத்திலே 9 சந்தப்பாட்டுகளை கொண்ட அந்த பதிகத்தை அவரால் பாட முடியவில்லை. உடனே அவர் என்ன செய்கிறார், சுவாமி கிட்ட வந்து, சுவாமி இந்த பதிகங்கள்லாம் எங்களுக்கு பாடுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. யார்? அவரே பெரிய பாண்டித்தியம் பெற்றவர். அவர் வந்து சாமி கிட்ட சொல்றாரு. அப்ப அப்படியா,
எளிமையாக பாடுவதற்கு உங்களுக்கு பதிகம் வேணுமா அப்படின்னு சொல்லி தேவார பண்ணிலிருந்து 22 பண்கள், அதோட பொதுப்பண் என்று சொல்லக்கூடிய யாழ்மொழி என்ற பண்ணை 23 பண்களை எடுத்து சுவாமிகள் திரு அலங்கள் திரட்டு என்ற இசைத்தமிழ், அந்த நூலுக்கு பேரே இசைத்தமிழ் தான். இந்த இசைத்தமிழ் நூலை பாடும் பொழுது உங்களுக்கு வளமும் நலமும் செல்வமும் பெருகும், அன்பர் தேடி வருகிறே என்று சுவாமிகள் சொல்கிறாரு. அப்பேற்பட்ட இந்த பதிகம் மிக வயவை யாழ் மொழிப்பண். ஒரு சமயம் சுவாமிகள் வந்துட்டு திருஞான சம்பந்த சுவாமிகள் பதிகம் பாடுகின்ற போது அவருக்கு யாழ் வாசிப்பவர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் ஒரு பட்டியலிட்டு சேர்ந்தவர். திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய பதிகங்கள்லாம் எங்கள் யாழ் முடிக்கும் வாசிக்கிறதுனால தான் பிரபலமாகுது என்று ஊர் மக்கள் எல்லாம் பேசுகின்ற போது மனம் கலங்கி சுவாமி வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து திருஞான சம்பந்தத்தை சொல்கிறார், சுவாமி இவ்வளோ மனக்கொதிப்படையும்படி என்னுடைய மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், அவர்களுக்கு மனம் பாரும்படி நீங்கள் ஒரு பதிகத்தை அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த யாழ் மொழி என்கின்ற பண்ணை சுவாமிகள் திருஞான சம்பந்த சுவாமி தேவரம் பாடுறாரு. அதே பண்ணை எடுத்து நம்முடைய பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, யாழ் மொழி பண்ணிலே அட்டானா ராகத்திலே இந்த அற்புதமான பதிகத்தை சுவாமிகள் வந்து நமக்கெல்லாம் தராரு. இப்போ வந்து நம்ம அந்த பதிகத்தை கொஞ்சம் சிந்திப்போம், சரிங்களா? 35வது பதிகமாக இங்கே நம்ம இசைத்தமிழிலே வருகிறது. மாமலை செல்வியை வரை உரை இதையவ பருளி உயமரும் போகவில் மாணவர்கள் கருத்து Hey,
பனை என்னை அவம் இட மறுவு ஒரு கூத்தன் பெரியவுடன் பிறகும் பழ அத்தி பெண்ணாகவோ பனிவள பரவினை பிரியமோடு கண்ட விரிகரனான அடி உன்னை கேளவனை அடி தொழுதெழும் அறிவுள்ள தொழுதெழும் அறிவுள்ள தொழுதெழும் அறிவுள்ள தொழுதெழும் அறிவுள்ள தொழுதெழும் அறிவுள்ள தொழுதெழும் அறிவுள்ள மிகையை வெல்லுவதே கையில் வாண்ட சகோதர காது என்ன கடல் குளம் கொண்டு அக்கணமே மறைந்து நமனுக்கு விடுக்கவே அவரோடு மறையோ மறையில் வந்து பிற கட்டினமா பரவு உயவுற்றவ வீரனே கலைவனோ மிக அது சரவண பெருமா மிக்கடி மேவியவே திரு பங்கயமையடி தொழு வெள்ளம் அறிவுள்ள 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 மிகையை வெல்லுவரே ஓடுகை கண்ணமுடை உய கோலையை கொள்கை கொள் மலி மலி மர அழி உறவு கைதகடல் மாணவன் மேன்மடிமை தன்னை கோடி நூறானல கதை கதி முடிவு எழுவரின்னனவோ தேனவில் அம்பிகை முன் சொன்னவேந்த மர குடை அவன் அவன் மயில் இவன வீசன் தேவர்கள் கொத்தகங்கை திகழே நிடுமை அடி தொழு வேணும் அறிவுள்ள 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 பிழையை வெல்லுவதே எத்திசையும் பெருமை கடி கொண்டோட்ட கனி எதிராக மதராச திகழில் இருந்தவரும் குண்டல அங்கோலம் உனதே தனையே கொடி துதி சத மகளில சுதனி மூலையிலை சந்தன
அழகு சித்தி புரி இனி தன்னையும் தந்துட இதையோ முதல் விழி பெரிய நாளெரித்த வெண்பலியை பூசி முழு வெண்படு வெண்ணலை தலை எழுந்துடன் நடப்புரியும் கண்டோடு மூன்றுடைய கலை கண்டனோ நானல சக வனவன் கணிதமில் புகழை விண்ணவரும் வியக்க துதி கண்டவன் மெய்யடி தொழுதெழும் அறிவுல 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 நிலையை எல்லுவதே தீர்த்த உடை இரவுந்தன போனட திரிபுர என வெள பகையும் நானை முகன் கூடரு மூன்றத என்ன தோன்றிய போதரு கொடு நகை கொடு கொடி மாறுபடும் தொழிலார் செய்யும் மாயமெல்லாங்கெடோ வகை பணி இலையோ நொடியில் அந்த குகா வேறுபடாமலருள் குறி என்னவன் மெய்யடி கொடு அறிவுல கொழுதெழும் அறிவுல கொழுதெழும் அறிவுல கொழுதெழும் அறிவுல கொழுதெழும் அறிவுல கொழுதெழும் அறிவுல மிகையை வெல்லுவதே மட்டில் அடங்காத அந்த பின்ன சராசர வகை முழு மதுமவ முழுவினில் நடிகம் சத்தவிலோசனத்தே சதரூபன் கண்டரோ புரிந்தவன் பெரும் பய தனிய நாங்களினை சிவன் நந்தன பொன்னிலே ஹர ஹர சிவ சிவ என விளம்பியவன் விட்ட கலாதவன அவன் நன்மையடி கொள்ளுதெனும் அறிவுல கொள்ளுதெனும் அறிவுல கொள்ளுதெனும் அறி
கொள்ளு வேண்டும் அறிவுல 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 ஓதுவா மூர்த்திகளே பாடுற கஷ்டமான பண்ண நம்மளுடைய அடியவர்கள் மிகவும் எளியவர்கள் இப்படியெல்லாம் பாடுறாங்கன்னா அது சுவாமியுடைய கருணை இல்லாமல் பாடவே முடியாது. சபையினுடைய தலைவர் வந்து கேட்டார், ஓதுவார்களே திணறுவாங்க ஐயா, நம்ம நண்பர்களே இப்படி நமக்கு என்னையா தெரியும். சுவாமி உள்ளிருந்து அவர்களே பாட வைக்கிறார். அவர் பாட வைக்கிறார், அடியார் பெருமக்களெல்லாம் பாடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் அந்த மாதிரி வெயில், அப்புறம் எலெக்ஷனுக்கு வெளியூர் போனவங்க, மற்ற வர முடியாதவங்க, அதனால் கொஞ்சம் கூட்டம் நிறைவாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கூட்டம் குறைவாக இல்லை, மனது நிறைவாக இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் இணைந்து ஒருமுகமாக செய்கின்ற போது இன்னும் அது பல மடங்கு நமக்கு வெற்றியை தருகிறது என்ற பள்ளிகளோடு பிறப்பன் வலசை பாடிட்டு நிறைவு செய்யலாமா? நாங்கள் எல்லாரும் பசுவோட காத்துட்ருக்கீங்க, அதனால் பிறப்பன் வலசை பாடிட்டு சுவாமி எதுக்காக பிறப்பன் வலசையில் அருந்தவம் இயற்றினார் என்று இந்த பதிகம் பாடும்போது உங்களுக்கு சரியா? தத்ததன 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 ஓமகளில் அன்புகளில் அந்த தமிழாவன் குடம்பு கவிதை ராமனின் அங்கடவுள் என்ன ஒரு கையரடி தன்னையடியே நாமுனமிருந்து வளமேகிற வயப்புய பிறப்பன் வலசை ஆமிகளில் அன்புபவர் அன்புடைய
வண்டல் வடியை ஓடமென நாம் எனது கொண்ட நடைகளுக்கு உதவி செய்த ஒருவர் ஈட நபி வாழிது பிறப்பன் வரிசை பதிப்பிடித்த மனதே. நிறைவு செய்வதற்கு திருநெல்வேலி பெரிய சரி, திருநெல்வேலி கோவில் பதிகம் வந்து ஒரு சிறிய வரலாறு பெரிய வரலாறு. நம்முடைய அருள்ஞானியாகிய சுவாமிகள் திருநெல்வேலிக்கு போகும்போது நெல்லையப்பர் கோவிலிலே வழிபாடு செய்துவிட்டு சண்முகர் சன்னதிக்கு வருகிறார். அங்கே சுவாமியுடைய பூதி சுவாமியுடைய திருமேனி பூதி மங்கியிருப்பதைக் கண்டு மனம் வருந்தி இந்த பதிகத்தை சுவாமிகள் பதிவு செய்கிறார். அடுத்த ஆண்டே அந்த கோவில் சிறப்பாக புனரமைக்கப்பட்டு பூச்சி வேலையெல்லாம் செய்யப்பட்டு சிறப்பாக அற்புதமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்று போனாலும் நீங்கள் அந்த காட்சியை கேட்கலாம். மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டே போகலாம். காலத்தின் அருமை கருதி 1-2 தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள், விடப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த பதிகத்தை நீங்கள் உள்ளுறுக்கத்தோடு பாடும் பொழுது அது உங்களுக்கு வேலை செய்யும். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் இது. நட்டராகத்திலே சுவாமிகள் இதை அருளித்தவர்கள். சீருடை ஆரியனே என்னை சேர அமைப்பவனே ஏருடை மாணவர்கள் நிகம் ஏற்கும் பராவரனே ஆறுவை வேலவனே வெள்ளையப்ப விமானமுறை நாருடை ஓமயனே எங்கள் நாட்டத்தை கோட்டி செய்யே கச்சனி மாமுகையா குடகாரிகை காவலனே சொத்தமையோ அருணம் தனி சொந்தப்பட்டுள்ளவனே அச்சனி சிற்பரனே வெள்ளையப்ப விமானமுறை எம்பரனே எனதெண்ணத்தை கோட்டி செய்யே ஏற்றி இறங்குபவர் அருள்பவனே கோத்திரமற்றவனே கோரினை கோரவுனா ஆகுமநாயகனே வெள்ளையப்ப விமானமுறை ஊத்தையில் செய்யவனே உள்ளத்தை கோட்டி செய்யே ஒன்பது கொண்டு கொள்ளும் கடவுத்தி பெருகுடையா எம்பெருமானவனே நிகழ்த்தேத்துணர் பங்குடையா அம்பரவேதியனே வெள்ளையப்ப விமானமுறை செம்பரவேலுடையா எங்கள் சிந்தையை கோட்டி செய்யே கங்கையும் கொன்றையுமா இடைக்கண் முதலானவரே சங்கரநாத் குமரா அந்த சங்கரநாத் இறைவா அங்கதமற்றவனே வெள்ளையப்ப விமானமுறை பொங்கவனே குகனே எங்கள் புத்தியை கோட்டி செய்யே காலமலர் குழலி தெய்வ குஞ்சரி காவலனே
மூடினோ மாணவர் காசமிட்டோ நெல்லையப்பவி மாணமுறை நூனமில் வேதியனே எந்த நோக்கத்தை கோட்டி செய்ய பக்தர்கள் புத்தமுதே எங்கள் பாக்கிய பொக்கிஷமே சித்தனும் சக்திதனை ஒரு துன்பத்தில் சேர்த்துடனே அத்தனை அற்புதனே நெல்லையப்பவி மாணமுறை சித்தனை சண்முகனே நெஞ்சத்தை பூர்த்தி செய்ய கோவலம் கொண்டடுக சிவ புண்ணிய தாண்டலைக்க தாவர வேதினமோ நல்ல தாமிர வன்னியனோ ஆவகை தான் பெருக நெல்லையப்பவி மாணமுறை தேவியின் ஆயுதரனே எந்தன் வேண்டலை பூர்த்தி செய்ய சங்கதம் பந்திப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக் கொள்ளும் சென்னிரு அன்புடையார் உங்கள் செல்வ செடும் பொருளே அண்டர நாயகனே நெல்லையப்பவி மாணமுறை நந்தனில் எம்பெருமான் எங்கள் ஞானத்தை பூர்த்தி செய்ய சந்தையின் முன்புகளை இனம் சாட்டிய எங்கள் வீரான் இங்கன உய்வித்தவர் உமை அன்றியவர் அருளார் அங்கு இன்மேனியனே நெல்லையப்பவி மாணமுறை வந்தமிழா எனது வழிபாட்டினை போற்றி செய்ய ஓம் மரதாசோ அது ஐயா கூட சொன்னார் இந்த மாதிரி எலெக்ஷனை எல்லாரும் வெளியூர் போயிட்டாங்க தேதி கூட தள்ளி வச்சுருக்கலாங்கன்னு அரங்கத்தின உறுப்பினர் சொன்னார். அடியனுக்கு என்ன நினைப்புன்னு கேட்டிங்கன்னா 23ஆம் தேதி பிறப்ப என்பதில் சுவாமிகள் நெற்றியிலிருந்து விழுந்த அதி அற்புத உன்னத பெருவிழாவாகிய சித்திராப்பணி விழா, அந்த விழாவை மனதில் வைத்துக்கொண்டு தேரோட்டத்துக்கு முன்னால் ஒரு வெள்ளோட்டம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அடியார் பெருமக்களை எல்லாம் அழைத்து அந்த பேரின்ப அன்பரத்தை பெற வேண்டும் என்று சொல்லிதான் இந்த விழாவை நாம் கட்டமைத்தோம். இது சானுடைய கருணையினால் நடக்கிறது. நம்மளால் என் செயலால் யாதொன்றும் இல்லை என்றால் ஏதும் துயரிலேயே இந்த சோதை அருகிலேயே சஞ்சல மேன்மனமே சிவனடி என்று சுவாமிகள் சமாதான சங்கீதத்தில் கொடுத்திருக்கிறார். அதே போல பாம்பன் சுவாமிகள் அடியவர்கள், பாம்பன் சுவாமிகள் அடியவர்கள் சொல்றேன், அடியார் மாதிரி வேடம் போன்ற கொடியவர்கள் சொல்லல. பாம்பன் சுவாமிகள் அடியவர்கள் முன்வைத்த காலை நீலம் புயலிலே நம்மளுடைய நிகழ்ச்சி 13 பேராச்சு தான் எங்க நடந்தது. அதனால இங்க வந்திருக்கின்றவர் எல்லாரையும் பாம்பன் சுவாமி மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் என்ன அவர்களுடைய அடிமைக்களம் அடிமையாக இங்கே வந்திருக்காங்க. அதனாலதான் இது ஞான விழாவாக போற்றப்படுகிறது. அருமை அண்ணன் பிரகதீசன் அவர்கள் வந்துட்டு இந்த உடல் வந்து அவருக்கு தளர்ந்து போயிடுச்சு. அப்படி இருந்தும் கூப்பிடாரு, சேகர் கூப்பிடாரு. இது சுவாமி விழா, இது ஆசாமி விழா கிடையாது, இது சுவாமி விழா. நான் போனாலும் அங்கேயே உருண்டு அங்கேயே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த மனுஷன் வந்தார். வந்ததும் மட்டுமில்ல அவர் எங்கே போனாலும் நூலெல்லாம் கொடுப்பாரு, சுவாமியை பற்றி அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்டவர் வந்தது அந்த ஒரு மனுஷன் வந்தது நம்ம 100 பேர் அந்த மாதிரி சரிங்களா. ஆனால் எல்லாரும் ஒன்றிணையணும். இந்த நிலா வந்துட்டு விழா வந்துட்டு சுவாமியோடைய சபை முறையாக நடக்கணும். சுவாமிகள் அருள் செய்த வில்சாசனப்படி பூஜை புனஸ்கார விழாக்கள் நடக்கணும். அப்படின்ட்டு தான் எல்லா அடியாருக்கும் நான் சொன்னேன், யாரையும் விட்டு வைக்கல.
சபை அடியார்கள், உழவர் பணி அடியார்கள், அப்புறம் ஐக்கியரன்ஸ் அடியார்கள், எல்லா பயப்பிள்ளைகிட்ட தான் சொன்னேன். ஏன் பயப்பிள்ளைகிட்ட சொன்னேன்னா, சுவாமி விழாவை புறக்கணிப்பவர்கள் நமக்கு தேவை. சுவாமி மகாகந்த சஷ்டி விழா நடத்துவார். அந்த விழா நடத்துகின்ற போது எல்லாரும் காசு கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேருடைய பேரையும் சீட்டில் எழுதி காசு அப்படி கட்டி விட வச்சுருவார். 6 நாள் முடிந்து 7வது நாள் மாகேச பூஜை பண்ணும்போது கூட பார்த்தாரு. அந்த அடியவர் வரல, காசு கொடுத்த வரலன்னா அவர் 1 வாரம் 10 நாள் கண்டு வந்தா இப்படி எடுத்து அந்த காசை நம்ம மூஞ்சில் வைக்கிறார். என்னுடைய செவ்வேல் பரமனுடைய விழாவுக்கு வராத நீ உன் காசு அப்பம் போடான்னு சொல்லி சாமி திட்டி அனுப்புவார். அதே வழியில் வந்த மரபு நம்மளுக்கு மட்டும் இருக்குமா? நமக்கு அந்த திமிர் விட்டு தானே இல்லையா? இருக்குமா இருக்காதா? நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது. நாம் போகிற வழி அற வழி நெறி, அற வழி அருள் நெறி. யார்கிட்டையும் விருப்பம் போகுது வந்துட்டு எப்படி கேட்கறது? வற்புறுத்தி பணம் கொடுத்து கேட்கறது இல்லை. நம்ம சொல்லுவோம், நம்மளுடைய அடியவர்கள் அவங்களால வந்தது செய்வார், மற்றது சாமி நிறைவேற்றுவார். அப்படித்தான் நாங்கள் எங்களுடைய சேயம் திருப்பவர்களுடைய தாரக மந்திரமே ஆன்மீகம் விதைப்பதற்காக அன்று விற்பனைக்கு அல்ல, விதைப்பதற்கு என்று அந்த அருள் நோக்கத்துடன் 12 ஆண்டுகளாக இந்த சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீதியரசர்கள், கல்வியாளர்கள், வழக்கறிஞர் இப்படிப்பட்டவர்களாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. நடுவில் இந்த ஒரு பெருந்தொற்று நோய், கொரோனா என்ற ஒரு நோய் வந்ததுனாலே இது விடுபட்டு போச்சு. இந்த மண்டபத்தை ஐயா நமக்கு ரொம்ப சலுகைகளை எல்லாம் முதல் கூப்பிட்டு பேசினார். நான் என்ன செய்ய போகிறேன் அதனால நமக்கு இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர்களும் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் அந்த வழி வந்ததுனால நமக்கு எல்லாமே செய்வதற்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய பணியை வந்துட்டு ஒரு ஆள் இருந்தாலும் சரி 2 பேர் தான். அதை நமக்கு நோக்கிறோம். நமக்கு சுவாமிக்கு விழா எடுக்கிறோம், அவர் திருவடிக்கு வணக்கம் செலுத்துகிறோம். சுவாமி பதிகங்களை அவர் திருவடிக்கு நம்ம வந்துட்டு புஷ்பாஞ்சலியாக செலுத்துகிறோம். அதுதான் நமக்கு வரமுன்னா அரங்கு நிறையணும், சுரங்கம் உண்டாகணுமா நமக்கு தெரியாது. கூட்டம் நீங்கினில் வாட்டம் நீங்கினீங்க, சரியா? அப்படிப்பட்ட சாமி கிட்ட இருந்து வளர்கின்ற பிள்ளைகள் அதனால் நாம் எதற்கும் அஞ்சுவதில்லை. வானமிழிந்து தலையில் விழும்படி வம்புகள் வந்தாலும் மானமலை முருகன் திருவடி கைவிட மாட்டாது என்று சொல்லி, அதனால் வந்தவர்கள் அடியவர்களையும் அடியை நெஞ்சில் வைத்து பூஜை செய்கிறேன். உங்கள் பொன்னார் திருவடிகளை வணங்குகிறேன். ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மீனாமா சரி, உச்சி முதல் பாதம் வரை சரியா? இடையில வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் தான் வெளியில் சமூகம் பாடலாம், இல்லை உள்ளே உட்காந்து கூட பாடலாம். அது நம்ம மண்டபம். அதனால் நம்ம வந்து இப்போ பூஜைக்கு தயாராக இப்போ திருப்பூர் பாடி திருக்கந்தர் பல்லாண்டு பாடி இதை நிறைவு செய்வோம். ஏன்னா உங்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் அடியனுடைய கோடான கோடி நன்றி. அடுத்து வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம் என்று சொல்லி